முல்தானி மெட்டியோட இந்த ஒரு பொடியை வந்து ஆட் பண்ணி உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபேஸ் வந்து செம்ம க்ளோயிங்காக ஆகிடும். இப்போ வாங்க இந்த ஃபேஸ் பேக் எப்படி ரெடி பண்ணலாம் பார்த்தலாம். ஃபஸ்ட்டு ஒரு க்ளீனான பவுல் எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் முல்தானி மெட்டி வந்து ஆட் பண்ணுறேன். முல்தானி மெட்டி வந்து நம்ம முகத்தில் அப்ளை பண்ணும்போது நம்ம முகத்தில் இருக்க எக்ஸஸ் ஆயிலை நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி நம்ம ஃபேஸ் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கோம். நம்ம ஸ்கின்னை வந்து லைட்டன் பண்ணதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து அதிமதுர பவுடையும் வந்து நான் ஆட் பண்ணுறேன். இது வந்து நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது நம்ம முகத்தில் இருக்க ஹைப்பர் பிக்மெண்டேஷனை ரெடியூஸ் பண்ணோம். நம்ம ஸ்கின் டல்னஸை ரெடியூஸ் பண்ணி நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா க்ளோயிங்காக வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காய்ச்சாத பால் வந்து நான் ஆட் பண்ணுறேன். பால் வந்து நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது நம்ம முகத்தில் இருக்க டெட் ஸ்கின் செல்லை ரெடியூஸ் பண்ணி நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா க்ளோயிங்காக வச்சுருக்கோம். நம்ம ஸ்கின் டோனை இம்ப்ரூவ் பண்ணதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த எல்லா இன்க்ரீடியன்ட்டுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. நல்லா ஸ்மூத் பேஸ்ட் வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. மிக்ஸ் பண்ணிட்டோன்னா இந்த ஃபேஸ் பேக் பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து உங்கள் ஃபேஸில் எப்படி அப்ளை பண்ணோம்னா, எவ்ரிடே நைட்டு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபேஸை ஃபஸ்ட்டு நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இந்த ஃபேஸ் பேக்கை உங்கள் ஃபேஸ் அண்ட் நெக் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் மட்டும் இருந்தால் போதும். 15 மினிட்ஸ் கழிச்சு உங்கள் ஃபேஸை வாஷ் பண்ணும்போது நல்லா ஜென்டலாக சர்க்குலர் மோஷனில் மசாஜ் பண்ணி வாஷ் பண்ணுங்கள். வாஷ் பண்ணிவிட்டு உங்கள் ஸ்கின் பார்த்தா தெரியும். உங்கள் ஸ்கின் வந்து இன்ஸ்டண்ட்டாகவே நல்லா பிரைட்டாகவும் நான் உங்கள் ஸ்கின் வந்து ரொம்பவே சாஃப்டாகவும் இருக்கும். இந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் வீக்லி 2 or 3 டைம்ஸ் மட்டும் யூஸ் பண்ணால் போதும். இந்த ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணதுனால நம்ம ஸ்கின்னுக்கு வந்து எந்த மாதிரியான பெனிஃபிட்லாம் கிடைக்குன்னா, உங்கள் முகத்தில் இருக்க எக்ஸஸ் ஆயிலை கண்ட்ரோல் பண்ணி உங்கள் முகத்தில் வந்து ஆக்னே வராமல் கண்ட்ரோல் பண்ணோம். உங்கள் ஃபேஸில் வந்து அதிகமாக டார்க் ஸ்பாட்ஸ் இருக்குது, பிக்மெண்டேஷன் இருக்குன்னா இந்த ஃபேஸ் பேக்கை அப்ளை பண்ணும்போது டார்க் ஸ்பாட்ஸ் பிக்மெண்டேஷனை ரெடியூஸ் பண்ணதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஸ்கின் டோன் வந்து அன்ஈவன் ஸ்கின் டோனாக இருந்தால் உங்கள் ஸ்கின் டோனை ஈவன் ஸ்கின் டோனாக வச்சுருக்கோம். உங்கள் ஸ்கின் டல்னஸை ரெடியூஸ் பண்ணி உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா க்ளோயிங்காக வச்சுருக்கோம். கண்டிப்பாக இந்த ஃபேஸ் பேக் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.